அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து கேழ்வரகு அல்லது கேப்பை, ராகி எல்லாமே ஒரே பேர் தான், ஒரே திணையை தான், ஒரே மில்லட் அதையே தான் குறிக்குது. அதோட மாவு வந்து ரெடிமேட் மாவு, இல்லாட்டினா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மாவு அதை எடுத்துக்கிட்டு என்னென்ன இதில் கலந்துருக்கேன்னா கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அது ரெண்டும் கருவேப்பிலையோடு சேர்த்து தாளிச்சிருக்கேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாமே தாளித்து உள்ளே கொட்டியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ துருவல் அது போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு தண்ணி ஆகிடும், அப்புறம் தோசை மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கேழ்வரகு அடை. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து தண்ணி ஆகிடக்கூடாது. கல்லுப்பில் தான் நிறையா சத்து இருக்குது அப்படின்றதுனால அந்த தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருவேன். கல்லுப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பிசைஞ்சிருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். நமக்கு ஸ்மெல் அடிக்கும், கலருமே சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து வெந்ததுக்கும் வேகாதுக்குமான டிஃப்ரென்ஸு. கலர் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்மெல்லு தெரியும். அப்போ வந்து தூளுப்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்துப்பு, ஹிமாலயன் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். எந்த அயோடைஸ்டு சால்ட்டுமே கல்லுப்புலையும் சரி தூளுப்புலையும் சரி யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அது வேகிற அளவுக்கு, அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டால் போதும். நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், நம்ம இட்லி, தோசை அது மட்டுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மீலு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இதில் வந்து அந்த ராகியில் வந்து ரெகுலராக கூழ் சாப்பிட்டுட்டே இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப போர் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், காலையில் ஒரு 3-4 நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அடுப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தின்னாகவே போடலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப சாப்பிட்ற அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சாஸு இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை வந்து எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அப்படியே சும்மா கடிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.